தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான காலை வணக்கம். உடல் பொலிவு பெற்று, உள்ளம் உவகை பெற்று, உயிர் ஆன்ம ஒளி பெற்று திகழ நம்மை இயக்கும் சக்தியாம் ஆதவனை போற்றி ஸ்ரீ சௌரம் என்னும் சூரிய வழிபாடு குறித்து இன்று தொடங்கி சில காலம் வரை செவிவழி கேட்ட செய்திகளை, நூல் வழி உணர்ந்த செய்திகளை உங்களுடன் பகிர விழைகிறேன். முதலில் முழுமுதற் கடவுளாம் கணபதியை போற்றி இந்நிகழ்வை நாம் தொடங்குவோம். காலை பிடித்தேன் கணபதி, நின் பதம் கண்ணில் ஒற்றி, நூலை பலப்பலவாகச் சமைத்து, நொடிப்பொழுதும் வேலை தவறு நிகழாது நல்ல வினைகள் செய்து, உன் கோலை மனமெனும் நாட்டில் நிறுத்தல் குறியெனக்கே என்ற மகாகவி பாரதியாரின் பாடலை இங்கே போற்றி நாம் இன்றைய நிகழ்வை தொடர்கிறோம். அடுத்ததாக ஆதவனை குறித்து மகாகவி பாரதியார் பாஞ்சாலி சபதத்தில் அர்ஜுனன் திரௌபதிக்கு கூறுவதாக உள்ள காயத்ரி மந்திரத்தின் மொழிபெயர்ப்பை நாம் இங்கே ரசிக்கலாம். செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம், அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்பதோர் நல்ல மங்களம் வாய்ந்த ஸ்ருதிமொழி கொண்டு வாழ்த்தியே இவர் தங்கள் இனங்கள் இருந்த பொழிலை சார்ந்தனர் என்று கூறுகிறார். சூரிய வழிபாட்டில் சூரியன் குறித்த தியான ஸ்லோகம் இங்கே பகிரப்படுகிறது. யோ தேவக சவிதாஸ்மாக்கம் தியோ தர்மாதி கோச்சராகா பிரேரயே தஸ்ய யத் பர்கக தத் வரேண்யம் பாஸ்மகே என்பதாகும். யக சவிதா தேவ, எந்த சவிதா தேவன் சூரிய மண்டலத்தில் உணர்வு தத்துவமாக விளங்குகிறானோ, அஸ்மாக்கம் நம் அனைவருடைய, தியக புத்திகளை அறிவாற்றல்களை, தர்மாதி கோச்சராகா தர்மம் முதலான விஷயங்களில் அறநெறிப்படி பொருள் ஈட்டுவதற்கும், இன்பம் துய்ப்பதற்கும், உள்ள தூய்மை பெறுவதற்கும், வீடு பேற்றை தருவதற்கும் பிரேரையே நன்கு தூண்டுகிறாரோ, தஸ்ய அவருடைய, தத் வரேண்யம் அந்த தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய, யத் பர்கக அந்த ஒரு அறிவொளியை, பாஸ்மகே உபாசனை செய்வோமாக, அதாவது தியானம் செய்வோமாக என்று இந்த சூரியன் குறித்த தியான ஸ்லோகம் சூரியனை போற்றுகிறது. ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போல் பொன்கோட்டு மேரு வலந்திரிதலான் என்று சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் கூறுகிறார். இதன் பொருளாவது, ஞாயிற்றை போற்றுவோம், காவிரி நாடன் திகிரி போல், அதாவது பொன்னி நாட்டை உடைய சோழனது ஆழி போல் அழகிய மலை முகடுகளை உடைய மேரு மலையினை ஞாயிறு சுற்றி வலம் வருகின்றதனால் நாமும் அந்த ஞாயிற்றை போற்றுவோம் என்று சிலப்பதிகாரத்தில் புகார் காண்டத்தில் மங்கள வாழ்த்து பாடலில் இளங்கோவடிகள் போற்றி பாடுகிறார். தொடர்வது சூரியன் பிறந்த கதை. தக்ஷன் மகளாகிய அதிதி காசியப முனிவரை மணந்து கொண்டாள். அவர் மூலம் தேவர்களை பெற்றாள். ஒரு பிரசவத்தின் போது அதிதிக்கு குழந்தைக்கு பதிலாக ஒரு முட்டை பிறந்தது. இந்த முட்டை எந்தவித சலனமும் இல்லாமல் அப்படியே இருந்தது. முட்டையை வடமொழியில் அண்டா என்று குறிப்பிடுவார்கள். சலனமில்லாமல் இருந்த முட்டையை கண்ட தாய் அதிதி முட்டை செத்துவிட்டது என்றே நினைத்தாள். ஆனால் முட்டையை நன்கு கவனித்த காசியப முனிவர் முட்டையில் ஜீவன் இருக்கிறது, அது சாகவில்லை என்பதை கண்டுகொண்டார். எனவே அந்த முட்டைக்கு சாகாத முட்டை என்று பொருள்பட மித்ருத்தரண்டா என்று பெயரிட்டார்.
அதிலிருந்து பிறந்த குழந்தையானது மிருத்த அண்டாவாக மாறி மார்த்தாண்டன் என்றாயிற்று. சூரியனின் பண்புகள் 12 வடிவங்களாக உள்ளன. அவை 12 ஆதித்யர்கள் எனப்படும். இந்திரா, ததா, பர்ஜன்யா, புஷா, ஸ்வஷ்டா, ஆர்யமா, பகா வைவஸ்வனா, விஷ்ணு, அம்ஷி, வருணா, மித்ரா என்பவைகளே அவை. சூரியன் இந்திர வடிவத்தில் தேவர்களின் தலைவனாகவும் அவர்களின் அரசனாகவும் விளங்குகிறான். ததாவாக இருந்து உயிர்கள் பிறக்க காரணமாகிறான். பர்ஜன்யனாக மேகங்களுக்கிடையே வாழ்ந்து மழையை பெய்விக்கிறான். புஷாவாக எல்லா தானியங்களுக்குள்ளும் உயிர் சத்தாக விளங்கி உயிர்களுக்கு சக்தியை வழங்கும் தன்மையை தானியங்களுக்கு உருவாக்குகிறான். மரம் செடி கொடிகளுக்கு துவஷ்டாவா என்னும் சக்தியை கொடுத்து அவை சூரியனை நோக்கி மேலெழும்பி வளரச் செய்கிறான். ஆர்யமாவாக காற்றில் பிராணவாயுவை உண்டாக்கி உலகில் உயிர்கள் வாழ வகை செய்கிறான். பகாவாக பூமியின் மையத்திலிருந்து எங்கும் பரவியும் உயிர்களின் உடம்பில் இயங்கு சக்தியாகவும் வாழ்கிறான். வைவஸ்வனாக தீயில் இருந்து வெப்பமாகி உணவு சமைக்கவும் சிலவற்றை அழிக்கவும் துணையாகிறான். விஷ்ணுவாக தேவர்களுக்கு எதிரானவர்களை அழித்து ஒழிக்கிறான். புயல், சூறாவளி போன்ற காற்றுத்தன்மையின் வீரியத்தை குறைத்து உயிர்களுக்கு இதமான மெல்லிய காற்று வீச அம்ஷி எனும் சக்தியில் உருக்கொள்கிறான். வருணனாக நீரில் நிறைந்து உயிர் வாழ்வதற்கு இன்றியமையாதவனாகிறான். மித்ராவாக சந்திரபாக் நதிக்கரையில் இருக்கிறான். சூரிய தேவனின் 12 கூறுகளை பற்றி அறிந்தும் உணர்ந்தும் அவனை ஈடுபாட்டுடன் வழிபடுவோர் இறப்பு நிலைக்கு பின் சூரிய தேவனுடன் வாழ்கின்ற பாக்கியம் பெறுகின்றனர். ஒளி தருவது யாது? தீராத இளமை உடையது யாது? வெய்யவன் யாவன்? இன்பம் எவனுடையது? மழை எவன் தருகிறான்? கண் எவனுடையது? உயிர் எவன் தருகிறான்? புகழ் எவன் தருகிறான்? புகழ் எவனுக்குரியது? அறிவு தெய்வத்தின் கோவில் எது? அதுவே ஞாயிறு, அது நன்று என்று மகாகவி பாரதியார் அருளிய வசன கவிதையின் 2ஆம் கிளையான புகழ் பகுதியிலிருந்து ஞாயிறு குறித்த முதல் கவிதையை நாம் அனுபவித்தோம். ஆதவன் குறித்த அழகான பகுதியை நாம் நாளையும் சிந்திப்போம். இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் கணபதியை போற்றி ஆதவனின் தியான ஸ்லோகத்தை சிந்தித்து ஞாயிறு போற்றுதும் என்ற சிலப்பதிகார பாடலையும் அனுபவித்து சூரியன் முட்டையாக பிறந்த கதையையும் சூரியனின் 12 வடிவங்களான 12 ஆதித்யர்கள் குறித்தும் நாம் பகிரப்பட்ட செய்தியையெல்லாம் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. ஆதவனின் அருளால் அழகிய கண்ணொளி பெற்று மீண்டும் நாம் நாளைய நிகழ்வில் இணைவோம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.